ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 24/1/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவராக இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணிங்கன்னா விகார எண்ணங்கள் எங்கே போச்சுனே தெரியாதுன்றார். ஆனால் விகார எண்ணம் மீண்டும் மீண்டும் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆத்ம பயிற்சி பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி முரளியே ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்கும். ஆத்ம உணர்வு வராமல் விகாரத்தை அழிக்க முடியாது. ஆத்ம உணர்வு தான் நமக்கு இங்கே நம்பர் 1 பாடம், கடைசி பாடமும் அதுதான். ஸோ அப்போ இந்த விகாரம் ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுது. எந்த விதத்தில்? இன்னும் ஆத்ம உணர்வில் நீ வரலடா அப்படின்னு ஞாபகப்படுத்துது. ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சதோபிரதானமாக முடியும். அதுவும் எப்படி பாபாவுடைய நினைவு இருக்கணுன்றது நேற்று முரளி சும்மா பிச்சு உதறி இருப்பார் பாபா. அப்படியே அந்த நினைவு வந்து போட்டு வாட்டணுன்றார். கலியுக காதலர்களில் ஒருத்தரை பார்க்கலன்னா அப்படியே உருகுவாங்களே, அந்த மாதிரி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றணுன்றார். அந்த மாதிரி நினைவில் மூழ்கினீங்கன்னா அந்த நினைவில் எந்த தேகதாரியும் கிராஸே ஆகலைன்னா அப்போ தான் ஆத்ம உணர்வே வருன்றார். அப்போ தான் நீங்கள் விகாரத்தையே வெல்ல முடியும். சண்டே முறையில் சொன்னார், ஞான கடலுக்குள்ளே மூழ்கிடுங்க, ஈஸியான வழி எல்லா விகாரத்தில் வந்து தப்பிக்கிறதுக்கு, வெளில வந்தால் மாட்டினீங்கன்றார். கேள்வி: உலக மக்கள் ஒரு பாதையை பற்றி சுத்தமாக தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மற்ற எல்லாம் தெரியும். குரான் என்ன போதிக்குது தெரியும், கிறிஸ்தவ மதம் என்ன போதிக்குது தெரியும், இந்து மதத்தில் உள்ள 1008 பிரிவு தெரியும். ஆனால் ஒருத்தருக்கு கூட முக்தி அடைகிறதுக்கான வழியே தெரியாது, கடவுளை அடையிறதுக்கான வழியே தெரியாது, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியே தெரியாது. மற்றதெல்லாம் கதையாக பேசுவாங்க, ஆனால் எந்த லட்சியமும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் அமைதி வேணும் அமைதி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மாநாடெல்லாம் வேறு நடத்துகிறாங்க அமைதி வேணும்ன்ட்டு. ஆனால் எப்போ இந்த உலகத்தில் அமைதி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஐடியாவே இல்லாமல் எப்படி அவங்க அமைதி எடுத்துகிட்டு வருவாங்க? இல்லையா? அமைதி சொர்க்கத்தில் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வேறு எந்த மதமும் இல்லை. இத்தனை மதத்தை வச்சுக்கிட்டு அமைதி வேணும்னா எப்படி வரும்? அப்போ அவங்கக்கிட்ட கேட்கணும், எப்பா உலகத்தில் என்னைக்காவது நீ அமைதி அனுபவம் பண்ணியிருக்கியா? நியூஸ் பேப்பர் எடுத்தால் அப்படியே முழுக்க அமைதியான நியூஸாக படிச்சிருக்கிறியா? என்னைக்காவது நீ படிச்சிருக்கியா அப்படின்னு கேளுங்க. எப்படி அமைதி கிடைக்கும்? அப்பா மூலமாக தான் உலகத்தில் அமைதி ஸ்தாபனை ஆகும். அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க பிரம்மகுமாரி சென்டருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு முதல்ல நடத்துகிற பாடம் என்ன தெரியுமா? நான் ஒரு ஆத்மா, ஆத்ம சகோதரனை நான் பார்க்கிறேன். இந்த பாடம்தான் பக்காவாகணும். இதை தான் ஆழமாக அந்த அஸ்திவாரம் சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி தினம் நான் ஆத்மான்னு அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் குழந்தைங்களுக்கு செவிடங்காதில் ஓதுன சங்கு மாதிரி அது மைண்டுக்குள்ளே போன மாதிரியே தெரிலன்றார் பாபா. ஸோ ஆத்மான்ற பார்வையை பக்குவப்படுத்துங்க. ஒருவர் நாம் சகோதரர்களாக பார்க்குறோம். அதேமாதிரி பாபா சொல்கிறாரு, நானும் குழந்தைகளாகி உங்களை ஆத்மாவாக தான் பார்க்குறேன். அதனால தான் நீங்கள் எனக்கு குழந்தையாக தெரியுறீங்க. முக்கியமான விஷயம் எப்படி பாபாவுக்கு நம்மளை குழந்தையாக தெரியுது? ஆத்மாவை பார்க்குறதுனால தான் குழந்தையாக தெரியுது. இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு இனம்னு நினச்சிக்குவார். ஏன்னா அவருக்கு தான் உடம்பு கிடையாது. அப்போ அவர் ஆத்மாவை பார்க்குறார். அப்போ நீங்களும் பாபாவை ஆத்மான்னு பார்த்தா தான் அவர் நம்முடைய அப்பான்னு தோணும். மற்றவர்களையும் நீங்கள் ஆத்மான்னு பார்த்தா தான் அது என்னோடய சகோதரன்னு தோணும். இல்லைனா அவன் ஹிந்து, அவன் முஸ்லீமு, பிடிச்சவன் பிடிக்காதவன், இப்படி தான் தோணும். ஆத்மா தான் உடம்பு மூலமாக கேட்குது, பேசுது, எல்லாமே பண்ணுது. அந்த ஆத்மா எங்கே தெரியுமா உட்காந்துட்டு இருக்குது? புருவமத்தின்ற சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்குதுன்றார் பாபா. ஆத்மாக்களை தான் பார்க்குறார். அதாவது ஆத்ம பயிற்சியில் இருக்கிறீங்களான்னு தான் ஒரு லைனுக்கும் அர்த்தம். ஆத்மான்னு பாபா சொன்னாலே, நான் ஆத்மாவை பார்க்குறேன், நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு கேட்குற மாதிரி அது. இந்த சகோதரன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்குறார். யாரை சொல்கிறார்? பிரம்ம பாபா சொல்கிறார். அப்பா உங்களை ஆத்மாவாக பார்க்குறேன், ஏன்னா அப்பா ஆத்மா.
இந்த சகோதர ஆத்மா பிரம்மா இருக்கார், அவர் தன்னுடைய சகோதர ஆத்மாவை பார்த்துட்ருக்கிறார். நீங்களும் அதே மாதிரி சகோதரர்களை அந்த உடம்புக்குள்ளே, அது ஆண் உடம்பாக இருக்கட்டும் பெண் உடம்பாக இருக்கட்டும், உள்ளே உட்காந்துட்ருக்கிறது சகோதர ஆத்மா. அதை பார்த்தாலே காமம் வராது சகோதரன்னு பார்க்கும்போது. அதனால் இந்த பார்வை உறுதியாகணும். அப்போ தானாகவே இந்த கிரிமினல் எண்ணங்கள் எல்லாம் போயிடும் இல்லையா, அந்த காமம் சார்ந்த எண்ணங்கள்லாம் போயிடும். இந்த பழக்கம், ஆத்மாவை பார்க்குற பழக்கம் ஆழமாக பதிவாயிடும். ஸோ ஒரு விதத்தில் காமம் மகா எதிரினாலும் ஒரு விதத்தில் அது மிகப்பெரிய நண்பனும் கூட. ஏன்னா அதை அழிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் ஃபுல்லாக அழிக்கும்போது தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், நாம் ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், பழகிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆத்மா இன்னும் பாபா சொல்கிறத கேட்குது, நகருது, எல்லாமே ஆத்மா பண்ணுது அப்படின்ற உணர்வில் இருங்க. இல்லை அந்த உடம்பு அவன் 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 நீங்கள் அவன் சொல்கிறதே உடம்பு தான் சொல்கிறீங்க. ஆத்மா பண்ணுது. எப்போ இந்த ஆத்மான்னு பார்க்குற பார்வை உறுதியாகுதோ அப்போ மற்ற எல்லா எண்ணங்களும் பறந்து போய்டுன்றார். அவன் ஏழை, அவன் பணக்காரன், கருப்பாக இருக்கிறான், வெள்ளையாக இருக்கிறான், டாக்டராக இருக்கிறான், இன்ஜினியராக இருக்கிறான், நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கலை, எல்லாம் போயிடும். அழகாக இருக்கிறாங்க, அசிங்கமாக இருக்கிறாங்க, ஆணாக இருக்கிறாங்க, பெண்ணாக இருக்கிறாங்க, எல்லாம் போயிடும். வெறும் ஆத்மா மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் அப்புறம் வேறு என்ன எண்ணம் வரும்? உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணால் அவன் உடம்பை பார்த்ததுனால அது ஞாபகம் வருது, உள்ளே இருக்கிற ஆத்மா பார்த்தா எதுவும் ஞாபகம் வராது. ஏன்னா வீண் எண்ணம் தான் பாபாவை நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அதனால் பாபா சொல்கிறாரு, ஆத்மாவை பார்க்குறது தான் நம்பர் 1 பாடம். தெய்வீக குணங்கள் தானாகவே இதன் மூலமாகத்தான் தாரணையாகுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா, நீ ஆத்மானு பார்த்தாலே தானாகவே தெய்வீக குணம் தாரணை ஆகிடும்ன்றார். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அதுதான். நீ உடம்புன்னு பார்த்ததுனால அசுர குணங்கள் வெளிப்படுது, நீ உடம்பை பார்க்கலனாலே அசுர குணம் அழிஞ்சிடும். இப்போ மீதி என்ன இருக்குது? தெய்வீக குணம் எல்லாருக்கும் இருக்குது தானே. எப்போ தேக உணர்வுடையவராக ஆகுறீங்களோ அப்போ தான் இந்த கர்மேந்திரியம் இல்லாத தொல்லையெல்லாம் படுத்துது, அது இஷ்டத்துக்கு வேலை காட்டுது, உடம்புன்னு நினச்சி உங்களை உடம்புன்னு நம்ப வைக்குது. அதனால் ஆத்ம உணர்வுடையவர் ஆகிறதுக்கு நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்ம பலம் வரும் இல்லையா. ஆத்ம பலம் வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா முரளியை ஒரு ஆத்மா எடுக்குது, அதை ஆத்மாவாகிய நான் கேட்டுட்டு இருக்கிறேன், இதே தான் மைண்டில் இருக்கணும். சர்வசக்திவான் தந்தைக்கிட்டேருந்து அடைகிற சக்தியின் மூலமாக மட்டும்தான் ஆத்மா சதப்பிரதானமாகும். அதுவும் ஆத்மானு உணர்ந்து அவர்கிட்ட இருந்து சக்தி எடுக்கணும். பாபா அவர் எப்போவுமே சதப்பிரதானம் தான், அவரை யாரும் சதப்பிரதானம் ஆக்க தேவையில்லை. எப்போ ஆத்மானு பார்க்குற இந்த பயிற்சி பக்காவாகுதோ அப்போ தான் நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சிக்க முடியுன்ற. இல்லை அப்படி சர்வசாதாரணமாகவே கார் போகுது, காரை ஒருத்தர் ஓட்டிகிட்டு போகிறார், சைக்கிள் போகுது, அதை ஒருத்தர் ஓட்டிகிட்டு போகிறார். அப்போ அந்த ஓட்டிகிட்டு போகிறவர் மேலே தான் உங்கள் கவனம் இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு மனுஷன் போகிறான், ஆனால் உள்ளே நெத்தியில் உட்காந்துட்டு ஆத்மா ஓட்டிகிட்டு போகுது அந்த மனுஷனை, அப்படி நினைக்கணும் நாம். சிவனையே அப்படி தானே காட்டுறாங்க, நந்தி மேலே அவர் சவாரி பண்ணிட்டு போகிற மாதிரி தானே காட்டுறாங்க. அதுமாதிரி இந்த உடம்புன்ற நந்தி மேலே ஆத்மா சவாரி பண்ணிகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். அப்போ இது வரைக்கும் தேக உணர்வில் இருந்ததுக்கும் இப்போ ஆத்ம உணர்வில் வர்றதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஆத்மாக்கள் எல்லாமே இப்போ வீட்டுக்கு போகணும். ஆத்ம உணர்வுடையவராக ஆனால் மட்டுமே நீங்கள் தூய்மையாக முடியும், சதோபிரதானமாக ஆக முடியும். இல்லை ஆத்ம உணர்வு ஆகாமல் நீங்கள் சதோபிரதானம் ஆகவே முடியாது. பாபா அன்னைக்கு முரளியில் என்ன முக்கியமா நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஆத்மா அபிமானி பயிற்சி நிறைய மேற்கொண்டா நம்ம சீக்கிரம் சதோபிரதானம் ஆயிடலாம், தெய்வீக குணங்களும் தாரணை ஆயிடும், சக்தியும் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறாரு முக்கியமா. கரெக்ட் சிஸ்டர். இப்போ ஆத்மா வீட்டுக்கு போகணும்.
எது? ஆத்மா மட்டும் தனியாக போகணும். அப்போ நான் ஆத்மான்னு தனியாக நீங்கள் நினச்சா மட்டும்தான் இங்கே இருக்கிற எதையும் நினைக்காம ஜாலியாக போவீங்க. அப்படி ஆத்ம உணர்வுடையவராக நீங்கள் ஆனால் மட்டும்தான் தூய்மையாகவும் சதோபிரதானமாகவும் ஆக முடியும். ஆத்மான்றதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. ஆத்மா வந்து அந்த 84 பிறவி எடுத்தது, குறிப்பாக இப்போ சொர்க்கத்துக்கு போகிறது. இதை தவிர வேறு எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. அதுதான் சதோபிரதானம். இந்த பயிற்சி பண்ணும் பொழுது தானாகவே விகார எண்ணம் முடிஞ்சிடும்ன்றார். எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாரு பாருங்க. அது எந்த விகாரமே முடியுதுன்னா வீண் எண்ணம் கேட்கவே தேவையில்லை. ஆத்மா ஆத்மா ஆத்மா. முதல் பயிற்சி ஆத்மா தான், பரமாத்மா கூட அடுத்தது தான். மனிதர்கள் உலகத்தின் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே ஆத்மாக்கள் ஒரு நட்சத்திரங்கள் தான். இங்கே நடிக்கிறதுக்காக நமக்கு உடம்பு கிடச்சிருக்குது. அப்போ நம்ம நட்சத்திரம் மட்டும்தான் பார்க்கணும் இல்லையா? மேலே பரந்தாமத்தில் மட்டும் இல்லை, கீழே நட்சத்திரம் தான் இருக்குது. ஆனால் அது மூடிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம், அதாவது உடம்பை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால தான் தமோ பிரதானமாகவே ஆணும். இப்போ மீண்டும் சதோ பிரதானம் ஆகணும்னா அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை பாருங்கள். பாபா மிக உயர்ந்த சங்கமயுகத்தில் வந்திருக்கிறார், வந்து தான் ஆகணும். சூப்பரான பாயிண்ட் அது. சங்கமயுகத்தில் தான் அவர் வரணும். எந்த சங்கமயுகத்தில்? கல்பத்தின் சங்கமயுகத்தில், யுகங்களின் சங்கமயுகத்தில் கிடையாது. கடவுள் வந்து இயேசு கிறிஸ்து உடம்புல வந்தார்னு ஒருபொழுதும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இயேசு ரஜோபிரதானமான நேரத்தில் வரார். ஒருவேளை இயேசு உடம்புல கடவுள் வந்திருந்தார்னா அப்படியே சத்தியுகம் வந்துடணும். அப்படியே வந்துச்சு. இயேசுவே கடைசியில் சிலுவையில் தான் அரைஞ்சாங்க இல்லையா? அவர் காலத்திலே அது மோசமாக ஆகிறது, அப்படி தான் காட்டுறாங்க. அதனால் கடவுள் வந்து கிறிஸ்து உடம்புலையோ புத்த உடம்புலையோலாம் வரமாட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் உலகம் ஒன்றும் ரொம்ப மோசமாக ஆகலை. எப்போ ரொம்ப மோசமாகுதோ அப்போ தான் வரார். அவர் வந்த உடனே உலகம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதிலிருந்து நிரூபணமாகுது, இயேசு கிறிஸ்து உடம்புல புத்தர் உடம்புல கடவுள் வரலை. அவர் ஒரே தடவை வரார். எங்கே வரார்? இருக்கிறதுல ரொம்ப புழுத்து போன பழைய உலகத்தில் வரார். எதுக்காக வரார் தெரியுமா? புது உலகத்தை ஸ்தாபனை பண்ண, அப்படியே உலகத்தை திருப்பி போடுறார் புது உலகமாக. இந்த தம பிரதானமான உலகத்தை சதோ பிரதானமான உலகமாக மாற்றுறதுக்காக அவர் கண்டிப்பாக சங்கமயுகத்தில் தான் வருவார். வேறு எந்த நேரத்திலும் அவர் வரமாட்டார். வர வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ புது உலகம் உருவாக வேண்டியது இருக்குதோ அது நாடகப்படி 5000 வருஷம் இறுதியில் தான் உருவாக வேண்டியிருக்குது. அப்போ தான் வரார். அவர் வர்றது எதுக்கு? சொர்க்கத்தை படைக்கிறதுக்கு, ஒரே தர்மத்தை படைக்க. ஒரே தர்மம் இருந்தால் தான் அது சொர்க்கம். அதை படைக்கிறதுனால தான் அவர் சொர்க்கத்தின் இறைத்தந்தை. நாடகப்படி இதை சங்கமயுகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சங்கமயுகத்துடைய நினைவாக தான் கும்பமேளாலும் கொண்டாடுறாங்க. நதிகள் சங்கமிக்கிற இடம், நதி கடலோடு சங்கமிக்கிற இடம், எல்லாமே ஞான நதிகளாகிய நாம ஞான கடலாகிய சிவபாபாவை சந்திக்கிறதுடைய நினைவு, இந்த சங்கம யுகத்துடைய நினைவு. ஸ்ரீகிருஷ்ணரை வந்து அப்பான்னு தூய்மையாக்குபவர்னு சொல்ல முடியாது. அவர் யாரை தூய்மையாக்குறார்? ஏன்னா அவர் இருக்கக்கூடிய சத்தியுகத்தில் எல்லாரும் தூய்மையாக தான் இருப்பாங்க. அதனால் அவருக்கு மகிமை இருக்குது. ஆனால் அது கடவுளுக்கான மகிமை கிடையாது. அது தனி தெய்வீக குணங்கள் நிரம்பி இருக்கும், எல்லாம் ஓகே தான். ஆனால் எப்போவுமே இருக்குமா? கிடையாது. அந்த ஒரு பிறவி தான் அவருக்கு அப்படி இருக்கும். சிவபாபா எப்போவுமே தூய்மையாக இருக்கிறார். அதனால தான் நம்ம அழுக்கான பிறகு வந்து தூய்மையாக்குறார். பாபா தினம் தினம் நமக்கு புரிய வைக்கிறார். முக்கியமாக இந்த ஞானத்துடைய லட்சியத்தை புரிய வைங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆமாம், இல்லை நம்ம என்னென்னமோ யோகம் பண்ணுமே, அதுக்கு என்ன லட்சியம்னே யாருமே சொல்லலையேன்னு யோசிப்பாங்க. சொல்லுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் இருந்தது. அதனால தான் அங்கே அமைதியும் ஆனந்தமும் இருந்தது. அது சதோ பிரதானமான உலகம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். எந்த விதமான பிரிவினையும் கிடையாது. அது எவ்வளோ பெரிய விஷயம், பிரிவினையே இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருந்தது
சொர்க்கம். அந்த மாதிரி பிரிவினை இல்லாத உலகத்தை படைக்கிறது கடவுளுடைய வேலை. மனுஷனை விட்டால் என்ன பண்ணுவான்? இப்போ பார்க்குறோமே எவ்வளோ பிரிவு, இல்லை எத்தனை நாடுகள் துண்டாச்சு, இல்லை நாட்டையே பிரிச்சுட்டு இருக்கிறாங்க, உடச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்டுக்குள்ளே எத்தனை ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டையும் உடச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை ஆந்திராவை தெலுங்கானான்னு பிரித்தாங்க, உடச்சிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. அப்புறம் ஒவ்வொரு கட்சி, ஒவ்வொரு சித்தாந்தம், இதை தான் மனுஷனுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உடைக்கிறது தான் தெரியும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது கடவுளுக்குத்தான் தெரியும். அதுதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுற. இருந்தாலும் எல்லோரும் கேட்டுடுறாங்களா? கடவுளே வந்தால் மட்டும் கேட்குறது இல்லை. கேட்காதவங்களாம் போப்பா நீ மேலேன்ட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாரு. என் குழந்தைங்க, என் பேச்சை கேட்குற குழந்தைங்க மட்டும் 2500 வருஷம் இங்கே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அவர் எப்படி பண்ணுறாரு? கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இந்த சங்கமேகத்தில் சொல்கிறார், குழந்தை தேகத்தின் தர்மத்தை முற்றிலுமாக மறந்துடு, உன்னை ஆத்மானு உணரு, உடம்புன்றதே மறந்துடு. நான் ஆண் பெண், ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்தையும் மறந்து அப்புறம் என்ன இருக்குது? வெறும் ஆத்மா. அது பரமாத்மாவோட தொடர்பு கொண்டது, அவ்வளோதான். அவரை மட்டும் நினைவு செய். இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சு முழு விளக்கம் கொடுங்க. சிவபாபாவுடைய படமும் இருக்குது. கடவுளுடைய மகிமையை சொல்லி சிவபாபாவுடைய படம் இருக்குது இல்லையா? இங்கே சொல்லி கொடுக்கறது தான் உண்மையிலே நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய சத்யநாராயணன் கதை. இது ராதாகிருஷ்ணன் கதை கிடையாது, சத்யநாராயணனுடைய கதை. ஒரு சாதாரண மனிதனை நாராயணனாக கடவுள் மாத்துறார். ஆரம்பத்தில் நாராயணனாக இருக்க மாட்டார், குழந்தையாக தானே இருப்பார். அதுதான் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் இங்கே நாராயணன் சொல்கிறோம், நரனிலிருந்து நாராயணன். ஸோ நரன்றது ஒரு வளர்ந்த ஆண், அதே மாதிரி நாரியிலிருந்து லக்ஷ்மி, நாரின்றது வளர்ந்த பெண். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த படத்தை புரிய வைக்கணும், அவ்வளோதான். எந்த படத்தை? லக்ஷ்மி நாராயணன் படத்தை புரிய வச்சா போதும்ன்றார். ஏன்னா நிறைய படத்தை வச்சு புரிய வச்சு அவனுக்கு எதுவுமே மைண்டுக்குள்ளே போகாது இல்லை. அது இல்லை சக்கரம், ஏதோ ஒரு படத்தை வச்சு எந்த படத்தில் உங்களால் நல்லா புரிய வைக்க முடியுமோ அதை மட்டும் வச்சு புரிய வைக்கலாம். ஏன்னா நாராயணன் ஆகிறது தான் லட்சியம், அதானே மெயின். அவங்க அவ்வளோ குணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. மறுஜன்மம் எடுத்து இப்போ நீங்களும் நானும் தான் அப்படி இருக்கிறோம். எங்கேயாச்சும் குணம் இருக்குதா? இப்போ பாருங்கள், சிவனுக்கு எவ்வளோ குணம் இருக்குது பாருங்கள். அத்தனை குணத்தையும் நமக்குள்ளே இப்போ இன்ஸ்டால் பண்ணுறார். அதுக்கு அவரை நினைச்சிக்கிட்டு இருக்கணும், அவருடைய குணத்தை தாரணை பண்ணணும். அதுக்கு தான் முரளி கேட்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஞானம். சந்நியாசிகள் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஒருபொழுதும் ஸ்தாபனை செய்ய முடியாது. ஏன் ஸ்தாபனை செய்ய முடியாது? சன்னியாசிகளுடைய தலைவர் சங்கராச்சாரியாரே ரஜோ பிரதானத்தில் தான் வரார், துவாபரகத்தில் தான் வரார். அவர் எப்படி ராஜயோகத்தை போதிக்க முடியும்? அது மட்டும் இல்லை, அது துறவர மார்க்கம், குடும்பத்தை விட்டுட்டு ஓடுற மார்க்கம். கடவுள் அதையே கற்றுக் கொடுக்குறாரு. கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டு தூய்மையாக இருக்கிறது எப்படி, தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும்பொழுது பற்று இல்லாமல் இருக்கிறது எப்படின்னு பாபா கற்றுக் கொடுக்குறாரு. அதனால தான் பாபா சொல்கிறாரு, சன்னியாசிகளோ சங்கராச்சாரியாரோ ராஜயோகம் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க ராஜயோகம் தான் பேரை போட்டுக்கிறாங்க. பாபா சங்கமயுகத்தில் இதை கற்றுக் கொடுக்குறாரு. நான் இந்த பிரம்மாவுடைய பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்திலும் கடைசி நேரத்தில் வருகிறேன். திருமூர்த்தி படம் காட்டப்பட்டு இருக்குது. அதில் பிரம்மா கீழே உட்காந்து யோகா பண்ணுறார். சங்கரருடைய விஷயம் அது தனி, அது யாருக்கும் புரியாது, அதனால் அதை விட்டுடலாம். அடுத்தது, ஏன்னா சங்கர் எருதெல்லாம் ஓட்ட மாட்டார், ஏன்னா அவர் சூக்ஷ்மவாதனவாசி, அங்கே எருதாக இருக்குது. அடுத்தது விஷ்ணு நின்றுட்டுருக்கிறார், அதுதான் நம்முடைய லட்சியம். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். கண்டிப்பாக இந்த பழைய உலகம் இங்கே அழிஞ்சு தான் ஆகணும்.
மனிதர்கள் சொல்கிறாங்க உலகத்தில் அமைதி வேணும். ஆக்சுவலாக அமைதியை எப்படி உருவாக்குறாங்க யோசிச்சு பாருங்களா. இஸ்ரேல் பாலஸ்தீன் அமைதியாக்கணும், என்ன பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. மனுஷனுக்கு அமைதியை உருவாக்க தெரிஞ்ச வழி சண்டை போடுறது தான். அப்போ எப்படி அமைதி வரும்? ஆனால் இனிமேல்ட்டு தான் அமைதி உருவாக போகுது. கடவுள் தான் அதை உருவாக்க போகிறாரு. அதனால தான் மனிதர்களுக்கு அவங்கள அறியாமல் அமைதி வேணும், உலகத்தில் அமைதி வேணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி யோசிச்சு பாருங்களாம், இப்போ பிஜேபி ஆட்சி வந்து ராமராஜ்யம் அமைக்க போகிறோன்றாங்க. உண்மையிலே ராமராஜ்யம் உருவாக போகுது இப்போ அது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க புத்தியில் அந்த வார்த்தை வருது. அதேமாதிரி ஸ்வச் பாரத்ன்றாங்க, தூய்மையான பாரதம். உண்மையிலே தூய்மையான பாரதம் இனிமேல் தான் வரப்போகுது, அதனால தான் அவங்க புத்தியில் அந்த வார்த்தை வருது. ஸோ இதையெல்லாம் அழகாக படத்தை வச்சு நீங்கள் புரிய வைக்கலாம். குறிப்பாக சிவனை வழிபடக்கூடியவர்கள், தேவதைகளை வழிபடக்கூடியவர்களுக்குத்தான் நீங்கள் இதை புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க தான் டக்குன்னு இதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சிவன் கோயிலில் போய் நோட்டீஸ் கொடுத்தா தான் வாங்குகிறாங்க, விஷ்ணு கோயிலில் நோட்டீஸ் கொடுத்தா வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நோட்டீஸு அச்சடிக்கிற மாதிரி அச்சடித்து கொடுத்தா வாங்குவாங்க. லக்ஷ்மி நாராயணன் படம் இருக்குல்ல, அதை போட்டு கொடுக்கணும். சென்டரில் சும்மா ராஜயோகம் சிவனை நினைங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க தான். ஸோ நம்ம தான் யுக்தியாக அதுக்கேற்ற மாதிரி நோட்டீஸ் அடிக்கணும். ஸோ லக்ஷ்மி நாராயணன் அழகாக பெருசாக போட்டாலே சிவன் கோயிலையும் வாங்குவாங்க, விஷ்ணு கோயிலையும் வாங்குவாங்க. அந்த பக்தர்கள் தான் உடனடியாக இதை ஏற்றுக்கவும் செய்வாங்க. ஆனால் யார் வந்து இயற்கை தான் கடவுள்னு சொல்கிறாங்களோ அல்லது சயின்ஸு தான்ப்பா எல்லான்றாங்களோ அவங்க புத்தியில் இந்த ஞானம் உட்காராது. அவங்கக்கிட்ட நேரத்தை வீணாக்காதீங்கன்றார் இல்லையா. அவங்க பேசுகிறதுல தெரியும், யோ இன்னாயா சயின்ஸ் வந்துடுச்சு இன்னும் எப்படின்றன்னா, ஓகேப்பா நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்ட்டு வெளில வந்துட வேண்டியது தான். அதேமாதிரி மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஞானம் போய் அவங்க புத்தியில் உட்காராது. ஆனால் யார் மற்ற தர்மத்துக்கு மாறி போய் இருக்கிறாங்களோ அவங்க தானாகவே வெளிப்பட்டு வருவாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதாவது எதுக்கு சொல்கிறாரு, கஷ்டப்பட்டு போய் சர்ச்சு மசூதின்னு போய் நீங்கள் சொல்ல தேவையில்லை. தேவதை கோயிலில் போய் கொடுங்க, அவங்க தானாக வெளியில் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த ஞானத்தை எடுப்பாங்கன்றார். இல்லை அங்கே வந்து ரொம்ப கம்மியான தேவதை ஆத்மா தான் இருக்கும், அங்கே போய் ஏன் நேரத்தை வீணாக்குறீங்கன்ற. இப்போ ஒரு விதத்தில் அதுவே ஒரு தண்டனை தானே அவங்களுக்கு இல்லையா. ஏதோ ஒரு ஜென்மத்தில் இன்னொரு தர்மத்தோட கணக்கு வச்சு அங்கே போய் பிறந்துடுது அந்த ஆத்மா. பாவம் வெளில வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படும். மற்றபடி தேவதை தர்மத்தை சார்ந்தவங்க யார் வந்து அதிகமாக பக்தி செய்கிறாங்களோ அவங்க தன்னுடைய தர்மத்தில் ரொம்ப 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 ஸ்திரமாக இருப்பாங்க. இல்லை நல்ல பக்தி செஞ்சவங்களுக்கு வந்து தன்னுடைய தர்மத்தின் மீது அந்த ஒரு பற்று இருக்கும். அதனால் அவங்க இந்த ஞானத்தை ஏற்றுக்குவாங்க. அதனால் தேவதைகளின் பூஜாரிகளுக்கு புரிய வையுங்க. பிரபலமான மனிதர்கள்லாம் இங்கே வரவே மாட்டாங்க இல்லை. பிரபலமானவர்கள் வந்து பிரம்மகுமாரி சென்டரில் வந்து டெய்லியெல்லாம் கிளாஸ் கேட்க மாட்டாங்க. பட்டு நம்ம அவங்கள வச்சு தான் ஒரு சில ஓப்பனிங் செரிமனிலாம் பண்ணுறோன்றதுனால அவங்கள விஐபியாக கூப்பிடலாம், அவ்வளோதான். உதாரணத்துக்கு பாபா சொல்கிறாரு, பிர்லா தான் இருக்கிறதுல நிறைய கோயிலை கட்டியிருக்கிறார். ஆனால் இந்த ஞானத்தை கேட்குறதுக்கு அவருக்கு டைம் இருக்கா? நாள் முழுவதும் பிஸ்னஸை எப்படி அதிகரிக்கிறதுன்றதை பற்றி தான் அவர் புத்தி இருக்குது. அதனால் அவருக்கு நிறைய காசு கிடைக்கிது. ஆனால் அவர் நிறைய கோயில் கட்டுறாரு இல்லையா, அந்த கோயில் கட்டுறதுனால தான் அவருக்கு காசு கிடைக்கிது. அதனால் இது வந்து தேவதைகளுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களே தவிர ஞானத்தை கேட்க வரமாட்டாங்க. மனிதர்கள் உங்ககிட்ட வரும்பொழுது அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி நாராயணன் படத்தை காட்டுங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் வந்து உலகத்தில் அமைதி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உண்மையிலே வந்து அமைதியின் ராஜ்யம் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம். அப்போ தான் வந்து அமைதியே இருந்தது. அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும்
ஆமாம், அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதிகமான அமைதி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அந்த சூரிய வம்ச ராஜ்யத்தில் மட்டும்தான். அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்குது. திரேதாயுகத்தில் 2 கலை குறையுது. ஸோ எல்லாமே இந்த படத்தை வச்சு நீங்கள் எப்படி புரிய வைக்கிறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் உலகத்தில் அமைதி வேணும் அப்படின்னு தானே விரும்புகிறீங்க. எங்கே போவீங்க அமைதிக்கு? அமைதியாக நம்ம வீடு இருக்குது, அந்த வீடு எங்கே இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ எங்கே தான் போவீங்க? மகாத்மா காந்தி நடைப்பயணம் மேற்கொண்டார். இப்போ நிறைய பேர் நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க. நரகத்தில் எங்கே சுற்றினாலும் அமைதி இருக்க போகிறதில்ல. அப்புறம் நடைப்பயணம் மேற்கொண்டு என்ன பிரயோஜனம்? உண்மையிலே ஆத்மாக்கள் நாம் எல்லோருமே அமைதியின் சொரூபமானவர்கள். நாம் நிராகார உலகத்தில் இருக்கிறோம், அந்த பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். அதுதான் சாந்தி தாமம். அது இங்கே கிடைக்காது இல்லை, இங்கே அமைதி எல்லாம் இருக்காது. அமைதி பரந்தாமத்தில் தான் இருக்கும். அது நிராகார உலகம்னு சொல்லப்படுது. அங்கே மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, வெறும் ஆத்மா இருக்கும். அதனால் அது அமைதியாக இருக்கும். ஆனால் இதுதான் உலகம், இங்கே தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ கலியுகமாக இருக்கிறனால அமைதி கிடையாது. ஆனால் இதுவே சத்யுக புது உலகமாக இருக்கும்போது உலகத்தில் அமைதி இருந்துச்சு. அந்த சொர்க்கத்தின் எஜமானர்கள் தான் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற இந்த மம்மா பாபா. மறுஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழந்து உட்காந்துட்ருக்கிறாங்க. இந்த ஞானத்தை ஏழைகள் ரொம்ப சூப்பராக புரிஞ்சுக்குவாங்க. சிலர் இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதை தான் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னும் வேற சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாரு, எது சரியான பாதையினே தெரியாமல் அவங்க எப்படி தேடுவாங்க? அப்படி தானே கடவுளை தேடுறேன்றாங்களே. கடவுள் எப்படி இருப்பார்னே தெரியாமல் எப்படி அவங்க கடவுளை தேடுவாங்க? யாருக்காவது அப்பாவை கண்டுபிடிக்கிற வழி தெரியுமா? அல்லது முக்தி ஜீவன் முக்தி அடைகிற வழி தெரியுமா? அப்போ குருமார்கள் பின்னாடி போகிறதுனால இவங்க எப்படி சரியான வழியை கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் அமைதி 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 வேணும் அமைதி வேணுன்றாங்க. எப்போ அமைதி இருந்துச்சு? எப்படி அங்கே அமைதி வந்தது? தெரியவே தெரியாது யாருக்கும். ஆனால் அமைதி மாநாடு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, எப்பயாச்சும் நீங்கள் உலகத்தில் அமைதியை அனுபவம் பண்ணியிருக்கிறீங்களா? அல்லது உலகத்தில் எப்படி அமைதி உண்டாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி உண்டாகும்? வாய்ப்பு இருக்குதா? எல்லாம் பிரிஞ்சு அதாவது மதங்கள் ஒரு பக்கம், இது இல்லாமல் இடதுசாரி வடதுசாரி, அப்புறம் எங்கே அமைதி இருக்கும்? ஒன்றும் இல்லாட்டினாலும் அதில் குற்றத்தை கண்டுபிடிச்சு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இருக்கிறாங்களே உலகம் ஃபுல்லாக. அப்போ எப்படி அமைதி இருக்கும்? அப்போ இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற குணமே இல்லாதவர்கள் மட்டும் இருந்தால் தான் அமைதி இருக்கும். அப்படிப்பட்டவர்களை கடவுள் உருவாக்குறார். அப்படிப்பட்டவர்களுக்கான உலகத்தை கடவுள் இப்போ படைச்சிட்டு இருக்கிறாரு. அமைதியை கெடுப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதனால் அமைதியை உருவாக்குறத பற்றி நீங்கள் எதுக்குங்க மண்டையை உடச்சிக்கிறீங்க? அது கடவுளுடைய வேலை. நீங்கள் வருஷம் வெவ்வேறு நாட்டில் அமைதி மாநாடு நடத்துகிறீங்க. எங்கே இருந்தாவது அதுக்கான பதில் கிடச்சிருக்கா? இதை பண்ணால் அமைதி வரும் அப்படின்னு கிடச்சிருக்குதா? இன்னமும் அமைதிக்கான வழியை சொல்லிட்டா மாதிரி அமைதி பரிசு வேறு கொடுக்குறீங்க ஒவ்வொருத்தருக்கு. உலகத்தில் அமைதி தந்தையினால் இப்போ தான் ஸ்தாபனை செய்யப்படுது. அதனால தான் கிறிஸ்துவுக்கு 3000 வருடத்திற்கு முன்பு சொர்க்கம் இருந்தது, அப்போ அமைதி இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஒருவேளை அங்கேயும் அமைதி இல்லாமல் இருந்தால் பிறகு எங்கே தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும்? இதை நீங்கள் ரொம்ப நல்லா புரிய வைக்கணும். இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு புரிய வைக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு யாரும் மேடையில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க.
கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டிய நேரம் இன்னும் வரலைன்றார். ஏன்னா இந்த விஷயத்தை கேட்கும்போது உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? அதுக்கான நேரம் இன்னும் வரலை. அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும். எவ்வளோ விஷயம், நேரமும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணும். அது இல்லாத போது நீங்கள் என்ன தான் ஆர்வமாக இருந்தாலும் உங்களை பேச விட மாட்டாங்க. பல கோடி மடங்கு பாக்கியம் பெற்ற குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அப்பா கிட்ட இருந்து ஞானத்தை கேட்கக்கூடிய உரிமை பெற்றவர்கள். எப்படி? கடவுளுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு உரிமை வேணும். அதுக்கு பல கோடி மடங்கு பாக்கியம் செஞ்சுருக்கணும். அது நமக்கு இருக்குது, அவங்களுக்கு இல்லைன்ட்டு நம்ம அனுதாபமாக பார்ப்போம். ஆனால் அவர் என்ன தெரியுமா நினச்சிக்குவார், நாம் ரொம்ப பெரிய புத்திசாலி, இவனுங்கெல்லாம் முட்டாளுங்க அப்படின்ட்டு போவார். நமக்கு உண்மை தெரிஞ்சதுனால நம்ம அமைதியாக இருப்போம். ஒரு தந்தையை தவிர வேறு யாராலையும் எந்த உண்மையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட தந்தையே குழந்தைகளாகிய உங்ககிட்ட மட்டும்தான் பேசுகிறேன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். இது ராவண ராஜ்யங்க. ராவண ராஜ்யத்தில் எங்கேருந்து அமைதி கிடைக்கும்? ஏன்னா எல்லாம் அழுக்காக இருப்பாங்க ராவண ராஜ்யத்தில், உள்ளும் புறமும். பதித்த பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு ராவண ராஜ்யத்தில் தானே பாடுறாங்க. சத்தியுகத்தில் பாடுறது இல்லையே. ஏன்னா அது தூய்மையான உலகம், லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம். அப்போ அந்த ராமராஜ்யத்துக்கும் ராவண ராஜ்யத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. சூரிய வம்சம், சந்திர வம்சம் இருக்குது, ரெண்டும் சொர்க்கம்தான். அதற்கு பிறகு ராவண ராஜ்யம் இருக்குது, அதுதான் நரகம். அதிலும் குறிப்பாக ராவண ராஜ்யத்திலும் ரொம்ப மோசமான ராஜ்யம் இந்த கலியுகம். ராவணர்களுடைய ஆதிக்கம் பாருங்கள். பெரிய பெரிய மனுஷன்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உருன்னு அப்படி எரிஞ்சு விழுறாங்க. அரசியல்வாதிகள் பேசுகிறதெல்லாம் பாருங்களாம். இவன் அவனை திட்டுறது, அவன் இவனை திட்டுறது, விட்டா அடிச்சிக்குவாங்க போல இருக்குது. அப்படி இருக்குது எல்லா இடத்துலையும், உலகம் ஃபுல்லாகவே, நம்ம ஊரில் மட்டும் கிடையாது. அவ்வளவு அகங்காரம். நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா. லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சு நீங்கள் அழகாக புரிய வைக்கலாம். அதாவது நான் உலகத்தையே மாற்றி காட்டிடுவேன். ஒரு விதத்தில் அது காந்திக்கு அகங்காரம் தானே. இந்தியாவையே நான் மாற்றி காட்டிடுவேன் தானே அவர் பண்ணார். கடைசியில் அவருடைய உயிரே அவரால் காப்பாற்றிக்க முடியல. ஸோ அது மாதிரி எல்லாரையுமே சொல்லலாம் இல்லை, தமிழ்நாட்டை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க. கடைசியில் அவருடைய உடம்பே அவருடைய கண்ட்ரோல் இல்லாத நிலைமை. இதுவே அகங்காரம்தான். இது கடவுள் பண்ண வேண்டிய விஷயம். மக்கள் எப்படியோ அதற்கேற்ப தலைவன் தான் வர முடியும். நீங்கள் போய் மக்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நான் மாற்றிடுவேன்னா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நான் இன்னார், நான் இன்னார், நான் யார் தெரியுமா, அவ்வளோ அகங்காரம். லக்ஷ்மி நாராயணன் நம்பர் 1 உலகத்துடைய அதிபதி. அவங்களுக்கு அகங்காரம்னா என்னன்னே தெரியாதுன்னு புரிய வைங்க. அவங்களுடைய ராஜ்யத்தில் மட்டும்தான் உலகம் முழுவதும் அமைதி இருந்துச்சு. அவங்க அமைதியாக இருந்ததுனால அவங்க பிரஜைகளும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. வேறு எந்த தர்மமும் அங்கே கிடையாது. அதனால் உலகத்தில் அமைதி அந்த சத்தியுகத்தில் மட்டும்தான் இருக்கும். ஒரே தர்மம் இருக்கும்போது மட்டும்தான் இருக்கும். அது கடவுள் உருவாக்கின தர்மம், அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ அமெரிக்காவில் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அமைதியாக இருக்கிறாங்களா? முஸ்லீம் நாடுகளில் எல்லாரும் முஸ்லீம்கள் தான் அமைதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே பிரிவை ஏற்படுத்தி சண்டை தான் போட்டுன்னு இருக்கிறாங்க. அப்போ கடவுள் உருவாக்குற அந்த ஒரு தர்மத்தில் மட்டும்தான் அமைதி இருக்கும். ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் முக்கியமான படம். எவ்வளவுக்கு எவ்வளோ லக்ஷ்மி நாராயணன் படத்தை பெருசாக போடுறீங்களோ கண்காட்சியில் அப்படியே மெய் மறந்து பார்ப்பாங்க இல்லையா. அந்த இடத்த விட்டு அவங்களுக்கு நவர மனசு வராது. மற்றபடி நீங்கள் நிறைய படங்கள் வச்சு புரிய வச்சிங்கன்னா மனிதர்களுடைய புத்தி தேவையில்லாமல் வேறு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கும். திரும்ப திரும்ப லக்ஷ்மி நாராயணனாக இருந்தீங்க, சிவபெருமானை நினைவு செஞ்சு இப்படி ஆனாங்க
இதையே தான் நீங்கள் மைண்டில் பதிய வைக்கணும். நீங்கள் நிறைய படத்தை புரிய வைக்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்றதை மறந்துடுவாங்க. அதனால தான் நிறைய பேர் சேர்ந்து சமைச்ச உணவு எப்படி இருக்கும்? குப்பையில் தான் கொட்டணும் இல்லையா? ஆளுக்கு இஷ்டத்துக்கு உப்பை போடுவாங்க, மிளகாத்தூளை போடுவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த பட விளக்கமே பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு ஒருத்தர் நிற்க வைக்கிறதே உண்மையிலே தப்பு தான். ஒருத்தர் சொன்னதே மறுபடியும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, விதவிதமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர்கிட்டே விட்டால் அவங்க ஃபுல்லாக புரிய வைப்போம், நல்லா புரிய வைக்கக்கூடியவனாக இருந்தால். மற்றபடி நிறைய படங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத காமெடியெல்லாம் பண்ணி தேவையில்லாமல் பேசி அவங்களுடைய புத்தி எல்லாத்தையும் முக்கியமான விஷயத்தையே மறந்துடும்ன்ற இல்லையா? நீங்கள் உங்கள் திறமையை காட்டுறதுக்காக உங்களுக்கு என்ன படம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு இன்னொன்றுமோ சொல்லுவீங்க. ஆனால் முக்கியமானது கடவுளை நினைக்கணும், நினைத்தால் ஆத்ம தூய்மையாகி நாராயணன் ஆவிங்க, இந்த ஒரே லைன், இதை மறந்துடுவாங்க. ஆமாம், அவங்க கண்காட்சி வச்சாங்க, 12 ஜோதிர்லிங்கம் வச்சோம், அப்போ சூப்பராக இருந்துச்சுப்பா. அதுக்காக ஜோதிர்லிங்கம் வச்சிங்க? ஞானத்தை சொல்கிறதுக்கு தானே வச்சிங்க. அது அவன் மைண்டுக்குள்ளே போகவே இல்லை. ரொம்ப கம்மியானவர்களால் மட்டும்தான் கடவுள் ஸ்தாபனை காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாருன்றதை புரிஞ்சிக்க முடியுது. 84 பிறவிகள் எடுத்தது இந்த நாராயணன் மட்டும் எடுக்கலை, கூட நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரை தானே காட்ட முடியும், எல்லாரையும் காட்டினா நல்லாவா இருக்கும்? வேதத்தில் கூட பாருங்கள், ஒரு அர்ஜுனனுடைய பேர் தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு அர்ஜுனனுக்கு மட்டுமா கடவுள் ஞானத்தை கொடுக்குறாரு? எல்லாருக்கும் தான் கொடுக்குறாரு. ஸ்கூலில் ஒரு வாத்தியார் ஒரே ஒரு பையனுக்கு அவன் பாடம் எடுப்பார்? கிடையாது. அதே மாதிரி இது கூட என்ன ஸ்கூல் தான், கீதா பாடசாலை தானே, கீதா ஸ்கூல் தான் இது. நீங்கள் அணிஞ்சிருக்கிற அந்த பேட்ஜே நல்ல சேவை செய்யும். அந்த பேட்ஜை பார்த்தோன்னே அவங்க கேட்பாங்க, இது என்ன பேட்ஜ் வித்தியாசமாக இருக்குது, அந்த மாதிரி அட்ராக்டிவாக போடுறோம்ல, அப்போ கேட்பாங்க. அதுவே பிடிச்சிருக்கும். நம்ம பாபா ஞானம் எடுக்கிறீங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கூட கேட்க தேவையில்லை. பேட்ஜை பார்த்தோன்னே அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அழகாக நமக்கு வேலை ஈஸியாகிடுச்சு, அப்படியே ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால தான் பேட்ஜ் முதல் தரமானது சேவை செய்கிறதுக்கு. முதல்ல சிவபாபா படத்துக்கு முன்னாடி மனிதர்களை அழைச்சிட்டு போங்க, அதை புரிய வச்சுட்டு பிறகு லக்ஷ்மி நாராயணன் படத்துக்கு அழைச்சிட்டு போங்க. சிவனுக்கு எப்போவுமே இந்த குணம் இருக்குது. இந்த குணத்தை கலியுகத்தில் கேட்பவர்கள் சத்தியுகத்தில் இப்படி ஆவாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்போவும் அந்த குணம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருவாங்க. இதுதான் சிவனுக்கும் லக்ஷ்மி நாராயணனுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லுங்கள். நீங்கள் அமைதி வேணும் இல்லையா, யோகா சென்டருக்கே அமைதி வேணும் தானே போகிறாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் அந்த அமைதியை தந்தை தான் ஸ்தாபனை பண்ணுறார். இந்த காலச்சக்கரம் நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அஞ்ஞானிகள் மாதிரி துச்ச புத்தி தான் இருந்தது. இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ தங்க புத்தி உடையவர்களாக மாற்றுற ஒரு பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாருமே யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாதுன்னு எழுதுங்க. ரிஷி முனிவர்கள்கிட்டலாம் ஏன்டா போய் ஏமாந்துட்டுருக்குறீங்க? அவங்களே சிவனை தானே நினைக்கிறாங்க. சிவனே வந்துட்டார், அவர்கிட்ட ஞானத்தை எடுக்கிறதுக்கு பதில் ஏன் சாமியார் பின்னாடி போய் ஏமாறுறீங்கன்னு எழுதுங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் உலகத்தில் அமைதியை எடுத்துகிட்டு வர முடியாது. யார் எடுத்துகிட்டு வந்தால்? எத்தனை சாமியார் போயிட்டாங்க, அமைதியாக வந்துச்சு? பாபா தான் எல்லாத்தையும் பண்ணுறார். அந்த ஒரு தந்தையைத்தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ முக்கியமான படங்கள் இந்த 2 தான். சிவபாபா அனைத்து மகிமையோடு சேர்ந்த சிவபாபா படம், அடுத்தது லக்ஷ்மி நாராயணன் படம். இந்த 2 படத்தை புரிஞ்சிக்காத வரைக்கும் அடுத்த படத்துக்கு போகாதீங்கன்ற. ஏன்னா இதையே அவங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற எதையும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போ உங்கள் நேரத்தை தான் வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிற இந்த முக்கியமான விஷயம் அவங்க புத்தியில் பதியலை அப்படின்னா சரி போயிட்டு வாங்க, அவ்வளோதான் ஞானன்ட்டு அனுப்பிச்சிடணும்.
நல்ல புரிய வைக்கக்கூடியவர்கள் தேவை, அதுவும் முக்கியம் இல்லையா. புரியாததுக்கு அவங்களுக்கு புத்தி இல்லாதது மட்டும் ஒரு காரணம் இல்லை, புரிய வைக்கிறவங்களுக்கு புத்தி இல்லைனாலும் புரியாது. அதனால தான் பாபா சொல்கிறார், தாய்மார்கள் இதை புரிய வச்சாங்கன்னா மனிதர்களுக்கு கோபம் வராது, ஒரு தன்மையாக பேசுவாங்க இல்லையா பெரும்பாலும். ஸோ அது மாதிரி தன்மையாக பேசுகிறவங்களாம் அங்கே நிற்க வைக்கணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா புரிய வைக்கிறதுல யார் புத்திசாலி அப்படின்னு தெரியும். ஒரு சென்டரில் யார் நல்லா புரிய வைப்பாங்கன்னு தெரியும். ஸோ அப்போ பாபா இருந்த டைமில் மோகினி தீதி, மனோகர் தீதி, கீதா தீதி இவங்களாம் நல்லா புரிய வைப்பாங்க, நல்ல குழந்தைங்க. முதல்ல லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சு நல்லா புரிய வைங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த விஷயங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும், அப்போ தான் நீங்கள் விரும்புகிற அந்த அமைதியான உலகத்துக்கு போக முடியும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிச்சதுன்னு கேட்குறோம்ல, அந்த உலகத்துக்கு போகணும்னா இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் விரும்புகிற முக்தியும் கிடைக்கும், ஜீவன் முக்தியும் கிடைக்கும். முதல்ல எல்லோரும் முக்தி அடைஞ்சு போயிடுவாங்க இங்கேருந்து பரந்தாமத்துக்கு. பிறகு அங்கேருந்து வரிசை கிரமமாக தங்களுடைய பாகத்தை நடிக்க கீழே இறங்கி வருவாங்க. இதை நீங்கள் அவ்வளவு போதையாக புரிய வைக்கணுன்றார். அதுதான் முக்கியம் இல்லையா. அந்த சொல்கிறத கேட்கும்போதே அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகணும். நிறைய ஒரு பிரதர் சொல்லியிருக்கார், சரண்டர் பிரதர். அந்த பிரதர் புரிய வச்சது சத்தியமாக எனக்கு புரியல, ஆனால் அவருடைய பாவனை என்னை ஏதோ பண்ணிச்சு, அதனால தான் நான் பாபா குழந்தை ஆனேன்னு சொன்னார். ஸோ அது ரொம்ப முக்கியம், போதையில் புரிய வைக்கிறது. இது நம்பர் 1 படம் இந்த லக்ஷ்மி நாராயணன் படம். ஏன்னா அமைதியான உலகத்தின் எஜமானர்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க. யார் புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய புத்தியில் மட்டும்தான் இந்த விஷயங்களே உட்காரும். மற்றபடி நிறைய பேர் வாவ் இந்த ஞானம் நல்லா இருக்குதுப்பா, நல்லா நடத்துகிறீங்கப்பா, ஏன் உங்கள் காலில் கூட விழுவாங்க, ஆனால் அப்பாவை பற்றியா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதிலே சந்தோஷம் அடைஞ்சிடக்கூடாது, ஆஹா அவர் என் காலிலே விழுந்தாருன்னு சந்தோஷப்பட்டுறக்கூடாது. ஏன்னா மாயா அவங்களை சும்மா விடாது இல்லையா. பாபா ஞானத்தை எடுத்த உடனே மாயா அடிக்கிற வேலையை தான் பார்க்கும். பாபா மிக மிக உயர்ந்தவர்களாக உங்களை மாற்றுறார். அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் எந்த அளவுக்கு நினைவு செய்யணும். அதனால்தான் பாபா சொல்கிறாரு, முடிந்த அளவுக்கு என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுடைய பாவங்கள் துண்டிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், நீங்கள் சதோப்பிரதானமாக ஆயிடுவீங்க. ஸோ இங்கே பிரம்மகுமாரி சென்டருக்கோ அல்லது மதுபனுக்கோ வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷத்தில் மெய் சிலிர்க்கும்ன்றார். ஸோ பாபா இங்கே சொல்கிறது லக்ஷ்மி நாராயணன் படத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா மெய் சிலிர்க்கும். ஏன்னா நான் இதுவாக ஆகப் போகிறேன். இது எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா. சினிமாலெல்லாம் காட்டுவாங்களே, ஒரு தலைமுறையோடைய ஃபோட்டோவே இருக்கும், இந்த ராஜா அந்த ராஜான்ட்டு. எல்லாத்துலேயும் நம்பர் 1 ராஜா நாராயணன், அதுவாக நான் ஆகிட்டு இருக்கிறேன்றது தான் உண்மையிலே உங்களுக்கு போதையை கொடுக்கணும். லக்ஷ்மி நாராயணனை நான் பார்த்தவுடன் அவ்வளவு சந்தோஷமாயிட்டேன். ஆஹா பாபா என்னை இப்படி ஆக்குறாரு, ஆஹா பாபா ஆஹா. ஒரு குடும்பத்தில் அப்பா பெரிய போஸ்டில் இருக்கிறார், அரசாங்க வேலையிலையோ அல்லது அரசியலோ அல்லது பிஸ்னஸோ நல்ல பிரபலமானவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும், எங்கள் அப்பா இந்த பதவியில் இருக்கிறார் தெரியுமா அப்படின்ட்டு. அந்த அப்பா கொடுக்குற அட்வைஸை ஏற்றுக்குவாங்க, ஏன்னா அப்பா மேலே அவ்வளோ மரியாதை. இப்போ பாபா கேட்குறாரு, பரம பிதா, பிதாக்களுக்கெல்லாம் பிதா, என்னை விட உயர்ந்தவர், என்னை விட புத்திசாலி யாருமே இல்லைன்னும் பொழுது அவருடைய ஆலோசனை நீங்கள் எந்த அளவுக்கு கேட்கணும். கடவுளே எனக்கு ஆலோசனை கொடுத்து லக்ஷ்மி நாராயணன் ஆக்குறாருன்னு தெரிந்தால் நான் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் மாயா விடுமா, உங்களை மறக்க வைக்குது, உங்களை அளவுக்கு அதிகமாக எதிர்க்குது.
குழந்தைகளாகிய நீங்கள் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா கடவுளே கிடச்சிட்டார், லக்ஷ்மி நாராயணன் பதவி கன்ஃபார்ம். ஆனால் இதை மறக்க வைக்கிறது தான் மாயாவுடைய வேலை. அதுதான் எதிர்ப்பு. அதுக்கு தான் வெளி உலக விஷயத்தில் ஏதாவது கவர்ச்சியில் சிக்க வைக்கிறது. அதெல்லாம் சிக்கக்கூடாது. நான் நாராயணன் ஆகிறேன்டா, டே நான் நாராயணன்டா, அந்த போதை தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். அதுக்கு மெயினாக ஆத்ம உணர்வுடையவர் ஆகணும் இல்லையா? ஆரம்பத்திலே அது தான் சொல்ல வந்தார். தெய்வீக குணம் வந்தால்தான், ஆத்ம உணர்வுடையவர் ஆனால் தான் தெய்வீக குணம் தாரணை ஆகும். ஆத்ம உணர்வுடையவர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒருவரை ஒருவர் சகோதர ஆத்மா அப்படின்னு பாருங்க. பெண்களை கூட ஆத்ம ரூபமாகத்தான் பார்க்கணும், ஆத்ம சகோதரன் அப்படித்தான் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிரிமினலை இருக்காது. பெண் அந்த காம உணர்வு, காதல் உணர்வு இதெல்லாம் வராது. உங்களுடைய மனதில் நீங்கள் மற்றவர்களை சகோதரன்ற பார்வையில் பார்க்கலன்னாலே புயல் அடிக்கும்ன்றார் மனதில் இல்லையா? மனதில் இதுவரைக்கும் உடல்னு பார்த்து பெண்ணுனாலே அழகுன்ட்டு கவிஞர்கள்லாம் பாட்டை எழுதி கெடுத்து வச்சுட்டாங்க இல்லையா? இப்போ பார்த்தோன்னே வா எவ்வளோ அழகாக இருக்கிறா, இந்த மாதிரி தான் மைண்டு போயிட்டு இருக்கும். அது சகோதராத்மா. அது அப்போ எந்த அளவுக்கு ஆழமாக மனதில் பதிய வைக்கணும் யோசிச்சு பாருங்கள். நல்ல பயிற்சி வேணும். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகணும். கர்மாதீத்த நிலை கடைசியில் அடைஞ்சிடுவீங்க. எப்போ? ஆத்ம உணர்வுடையவராக ஆகிற பயிற்சியில் பக்காவாக இருந்தால். எந்த குழந்தை நல்ல சேவை செய்தோ அந்த குழந்தை தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார முடியும். யார் லேட்டாக ஞானத்தை எடுக்கிறாங்களோ அவங்களும் இதுக்கு முன்னாடி இருந்தவர்களை விட அதிவேகமாக போக முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் ஆரம்பத்தின் வரலாறு கேட்டிருக்கிறீங்க. ஆரம்பத்தின் வரலாறுனா இந்த யஜ்யத்தின் ஆரம்பத்தின் வரலாறு. எப்படி எல்லோரும் தன்னுடைய குடும்பம் எல்லா உறவுகள் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு வந்தாங்க. இரவோட இரவாக வந்தாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? லவரை பார்க்க தானே நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு ஓடுவாங்க. இங்கே பாபாவுக்காக வந்தாங்க. ஸோ அந்த குழந்தைங்களை நிறைய குழந்தைங்க வந்துட்டாங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டியது பாபாவுடைய வேலையாக இருந்தது. இதுதான் பட்டி. ஆத்மாக்கள் பிறகு வெளிப்பட ஆரம்பித்தாங்க. பட்டியிலிருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆத்மாக்களாக வெளிப்பட ஆரம்பித்தாங்க. பாபா உங்களை அந்த அற்புதமான சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குறார் பாருங்களா. அதுவே ஒரு மிகப்பெரிய அற்புதம். சொர்க்கமே அற்புதம். அந்த சொர்க்கத்துக்கு உங்களை எஜமானராக்கிறார். ஒன்றுத்துக்கும் உதவாத கலியுகவாசியை சொர்க்கத்தின் எஜமான ஸ்ரீ நாராயணன் ஆக்கிறார்னா அது எவ்வளோ பெரிய அற்புதம். இறை தந்தையே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறார். தினம் தினம் குழந்தைங்களுக்கு எவ்வளோ புரிய வைக்கிறார். குழந்தைங்களுக்கு நமஸ்தே சொல்கிறார். பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் என்னை விட உயர்ந்தவர்களாக ஆகிறீங்க இல்லை? ஏன்னா கடவுள் சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. பரந்தாமத்துக்கு மட்டும்தான் அவர் எஜமானர். நம்ம சொர்க்கத்துக்கும் எஜமானர், பரந்தாமத்திற்கும் எஜமானர். அதனால தான் என்னை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிறீங்க. நீங்கள் தான் ஏழையிலிருந்து உலகத்தின் இரட்டை கிரீடதாரி எஜமானர்களாக மாறுறீங்க. அதாவது சொர்க்கத்தின் எஜமானராக மாறுறீங்க. கலியுகத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்களாக கூட இருந்திருப்போம். ஆனால் அங்கே உலகத்துக்கே அதிபதி ஆகிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். இந்த அற்புதமான செய்தியை சொல்கிறதுக்காகவே பாபா அவ்வளோ ஊக்க உற்சாகத்தோடு ஓடோடி வந்திருக்கிறார் பரந்தாமத்திலிருந்து. ஆனால் கேட்குற உங்களுக்கு அந்த ஊக்க உற்சாகம் இருக்குதா? ஏன்னா பாபா ஆக போகிறது கிடையாது. அவரே அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாருன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும்.
கண்டிப்பாக அவர் எண்ணற்ற முறை வந்திருக்கிறார், மீண்டும் வந்திருக்கிறார். என்னிடமிருந்து, ராமனாகிய என்னிடமிருந்து ராஜ்யத்தை அடையுங்கள். பிறகு இந்த ராஜ்யத்தை ராவணன்கிட்ட இழந்துடுவீங்க. இது நாடகம் இல்லை. இப்போ ராமர்கிட்ட ராஜ்யத்தை அடைந்து பிறகு ராவணன்கிட்ட இழந்துடுறீங்க. இதுதான் நாடகமே. 5000 வருஷ கல்பமே இதுதான். நல்லது. ஆத்மாவை சதோப்பிரதானம் ஆக்கணும் அப்படின்னா எப்போவுமே சதோப்பிரதானமாக இருக்கக்கூடிய சர்வசக்திவான் தந்தைக்கிட்ட இருந்து சக்தி எடுக்கணும். அதுக்கு எப்போவுமே ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மாக்களாகி நாம் சகோதரர்கள்னு பார்க்குற பயிற்சியை பக்காவாக்கணும். அப்பாவுடைய படத்தையும் நம்முடைய லட்சியம் லக்ஷ்மி நாராயணனுடைய படத்தையும் விரிவாக ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைங்க. இதை புரிஞ்சிக்கிற வரையும் மற்ற விஷயத்துக்கு போய் நேரத்தை வீணாக்காதீங்க. வரதானம்: ஞானம் நிரம்பியவராகி உண்மையான இந்த ஞானத்தை நாடி பார்த்து, நிலம் பார்த்து, நேரம் பார்த்து கொடுங்கள். அதுக்கு விளக்கம்: பாபாவுடைய இந்த புத்தம் புதிய ஞானம்தான் சத்திய ஞானம், உண்மையான ஞானம். இந்த உண்மையான ஞானத்தின் மூலமாகத்தான், இந்த புது ஞானத்தின் மூலமாக தான் புது உலகமே ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இது உங்கள் சொரூபத்தில் இந்த போதை தெரியணும், அதிகாரம் தெரியணுன்ற சொர்க்கத்தை உருவாக்குற ஞானத்தை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த போதையும் அதே நேரத்தில் அந்த அதிகாரத்தன்மையும் தெரியணும் இல்லையா? அவங்க கேட்ட, ஏய் உனக்கு என்னடா தெரியும், உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த போதை சொல்லும் உனக்கு தெரியாதது எனக்கு தெரியும்ன்ட்டு. அப்படி உங்கள் சொரூபத்தில் அது தெரியணும். ஆனால் அதுக்காக மக்கள் வந்த உடனே இந்த புது ஞானத்தை ஒரு மாதிரி கொடுத்து அவங்கள குழப்பணும், அப்படி அர்த்தம் கிடையாது. முதல்ல அந்த நிலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய வாயுமண்டலம் எப்படி இருக்குது, அதை கேட்குற தன்மையில் அவங்க இருக்கிறாங்களான்னு அவங்க நாடியை பார்க்கணும். அந்த நேரம் எப்படி இருக்கு, அவன் பசியில் இருக்கிறான், தூக்கத்தில் இருக்கிறான்னும் போது இந்த ஞானம் கொடுத்தா உள்ளே போகாது. ஸோ இதெல்லாம் சரியாக இருந்து இல்லை, நல்ல யோக வைப்ரேஷன், அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கிறாங்க, நல்ல நேரமும் இருக்குது, அப்போ இந்த ஞானத்தை கொடுங்க. இதுக்கு பேர் தான் ஞானம் நிரம்பிய ஆத்மான்னு பேர். கரெக்டான நேரம் பார்த்து அம்பு விடுறது. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவுடைய அந்த தீவிர தேடல் இருக்குது பாருங்கள், அதையும் அவங்களுடைய நாடி இதையும் பார்த்து நல்ல அந்த வாயுமண்டலத்தை தயார் பண்ணணும் யோக பலத்தின் மூலமாக. அதே நேரத்தில் உங்களுக்குள்ள இந்த ஞானத்தை சொல்லக்கூடியவருக்குள்ள பயமற்ற சத்தியத்தன்மையின் சக்தி இருக்கணும். அப்போ தான் இந்த உண்மையான ஞானத்தை உங்களால் சொல்ல முடியும். இல்லை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நீங்களும் பயம்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலையில் இருக்கணும். ஏன்னா கடவுளுடைய ஞானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற அந்த போதையோட தைரியத்தோடு நீங்கள் கொடுக்கும்பொழுது தான் இந்த ஞானம் அங்கே அம்பு மாதிரி தைக்கும் அப்படிங்கிறார். எப்படி சேவை செய்யணும்னு சொல்கிறார். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, என்னதுன்னு ஒரு பொருளையோ நபரையோ புகழையோ பேரையோ நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், சின்ன சின்ன விஷயம்லாம் பெருசாக தெரியும். ஆனால் இது என்னதில்லை பாபா, இது உன்னிதுன்னு நினச்சிங்கன்னா மலை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனை கூட ஒன்றுமே இல்லாத பஞ்சு மாதிரி ஃபோனு ஊதிடுவீங்க. ஸோ அதான் பாபா சொல்கிற, எப்போல்லாம் மனசு பாரமாக இருக்கோ அதுக்கு ஒரே காரணம்தான், ஏதோ ஒரு விஷயத்தை என்னதுன்னு நீ பிடிச்சிட்டு இருக்கிற, அதை உன்னிதுன்னு மாற்றிடு, தானாக மனசு லேசாகிடுன்றார். அவ்வியக்த பயிற்சியில் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியம் இல்லையா? லௌகீகத்திலும் சரி அலௌகீகத்திலும் சரி.
ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு கடமைகள் இருக்குதோ அதே அளவுக்கு நீங்கள் டபுள் லைட்டாகவும் இருக்கணும், லேஸாக இருக்கணும். அப்போ தான் அந்த கடமையை உங்களால் பண்ண முடியும். கடமைகளை நிறைவேற்றும் பொழுது அந்த கடமையின் சுமை இருக்குது பார்த்திங்களா, அதிலிருந்து நீங்கள் விலகிடணும். அதை செய்கிறேன் அவ்வளோதான், ஐயோ அதை செய்யணுமே, இவ்வளோ இருக்குதே, இந்த மாதிரி விஷயமே மைண்டில் வரக்கூடாது. பாபா சொல்கிறார் அதை பண்ணுறேன் அவ்வளோதான், குஷி குஷியாக பண்ணுறேன், பாபா நினைவில் பண்ணுறேன். பாபா நேற்று சொன்னார் பாருங்கள், பாபா நினைவுலையும் டபுள் லைட்டாகவும் ஒரு சேவை செஞ்சால் அது வெற்றி அடைஞ்சே தீரும்னாரு பாருங்க. அந்த மாதிரி செய்யணும், எது செஞ்சாலும் டபுள் லேஸாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் பாபாவினால் நேசிக்கப்படக்கூடிய குழந்தைன்னு சொல்லப்படுது. அதனால் ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நிறைய பொறுப்பு வந்துடுச்சு, இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, இது ரொம்ப கஷ்டமாச்சு, இந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க. இப்படி பயப்படுறதுக்கு பேர் தான் சுமையை சுமக்கிறது. டபுள் லைட் மனநிலைனா இந்த பயத்தை எல்லாத்துலேருந்தும் விடுபடுறது. பாபா பண்ண போகிறார் இல்லையா, படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதுக்குன்னுவாங்களே, அவர் பண்ண போகிறார். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்றாங்க இல்லையா, அவருடைய சேவையை அவர் பண்ண போகிறார். நான் ஜஸ்ட்டு போய் நிற்க போகிறோம். அவர் நீங்கள் நல்லா தெரியும், சேவையில் போய் நின்னீங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. அதனால் ஒரு குழப்பம் வருது அல்லது பொறுப்பு சுமை வருது அப்படிங்கிற சுமையெல்லாம் எடுக்காதீங்க, அது வந்துட்டு போயிடும், அதெல்லாம் சைடோர காட்சிகள் இல்லையா. நான் டபுள் லேஸாக இருக்கிறேன், அதனால் நான் பாதிக்கவே படலை. இதெல்லாம் வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் எதனாலையும் பாதிக்கப்பட போகிறதில்ல. நான் ஃபரிஸ்தா பறந்துட்டு இருக்கிறேன், பறந்து பறந்து சேவை செய்கிறேன். அப்படி இருங்க அப்படின்னு டபுள் லைட் ஃபரிஸ்தா ஸ்டேஜுக்கு பாபா இன்றைக்கி பயிற்சி கொடுக்குறேன். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.